ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2025 டு 2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு வரவு செலவு திட்ட உரையிலிருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதாவது பட்ஜெட் ஸ்பீச் பிடிஎஃப் தேவைப்படுதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வெப்சைட்டில் நிதித்துறை டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மொத்தம் 180 பக்கங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 3 பார்ட்டாக நம்ம பிரித்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த பிடிஎஃப்பில் இருந்து ஒரு 60 பக்கங்கள் தான் நான் ஷார்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். 2025 டு 2026 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையோட டேக்லைன் எல்லாருக்கும் எல்லாம். ஸோ இந்த எல்லாருக்கும் எல்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் பட்ஜெட்டை யார் தாக்கல் செஞ்சார்னா திரு தங்கம் தென்னரசு அவர்கள். இவர் தமிழ்நாடு அரசோட நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நடை மாற்றுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவர் 14 மார்ச் 2025 அன்னைக்கு தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். அப்படி தாக்கல் செய்யும் போது ஒரு திருக்குறளுடன் இந்த பட்ஜெட்டை தொடங்குறாரு. அந்த திருக்குறள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாண்மை சான்றோர் கனி. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் ஒரு சான்றோருக்கு எது அழகுங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. சமநிலையில் நின்று பொருளின் எடையை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சான்றோருக்கு அழகு. ஸோ இதுதான் இந்த திருக்குறளோட விளக்கமாகும். இந்த பட்ஜெட்டில் பிரெஞ்சு பொருளாதார பேராசிரியர் தாமஸ் பிக்கெட்டி அவர்கள் கூறிய ஒரு வரியை நிதியமைச்சர் சொல்லியிருப்பாங்க. அந்த வரி என்னன்னா, இன் ஈக்வாலிட்டி இஸ் எ சாய்ஸ் பட் வி கேன் சூஸ் டிஃப்ரெண்ட் பாத். ஸோ இந்த வரி யார் சொன்னாங்கன்னு கூட நமக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. யார் சொன்னாங்கன்னா பிரெஞ்சு பொருளாதார பேராசிரியர் தாமஸ் பிக்கெட்டி அவர்கள். அடுத்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் செய்த சிறப்புகள் 2 சொல்லியிருப்பார். அது என்னன்னா, ஒன்று வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை அமைத்ததும் தமிழ்நாட்டோட முதல் டைட்டில் பூங்கா திறந்ததையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது 2000வது ஆண்டில் வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் சிலை அமைத்து திறந்து வைத்தார். 2000வது ஆண்டில் தமிழ்நாட்டின் முதல் டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை சென்னையில் தரமணியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திறந்து வச்சிருப்பார். ஸோ இந்த 2 லைனும் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 டு 69 சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க தான் நிதியமைச்சராகவும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 1968 டு 69 வரவு செலவு திட்ட உரையில் நிதியமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன கூறியிருப்பார்னா, இன்றைய சமுதாயத்தில் அரசு ஆற்ற வேண்டிய பங்கு பற்றிய நமது எண்ணங்களில் ஏற்பட்ட கருத்து புரட்சிக்கிணங்க சில ஆண்டுகளாகவே வரவு செலவு திட்டம் அரசின் வரவினங்களையும் செலவினங்களையும் குறிக்கும் வெறும் விவர அறிக்கையாக நிலவிய நிலை மாறிவிட்டது. குடியாட்சியில் மக்களின் நம்பிக்கையை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் குறிக்கோள்களையும் கோட்பாடுகளையும் எய்துவதற்கு ஏற்ற வலிமை வாய்ந்த ஒரு கருவியாகவே தற்கால வரவு செலவு திட்டம் அமைகிறதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 டு 69 வரவு செலவு திட்ட உரையில் கூறியிருப்பாங்க. ஸோ இந்த பேராவையும் கொடுத்துட்டு யார் இதை சொன்னாங்கன்னு அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் எந்த வரவு செலவு திட்ட உரையில் சொன்னாங்கன்னு கூட நமக்கு கேட்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸில் பேரறிஞர் அண்ணாங்கிற ஒரு பேர் கொடுத்து அந்த டாபிக் சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த நிதியாண்டுக்கு அறிவிச்சிருக்காங்கிறது தான் நம்ம இப்போ அடுத்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக 2025 டு 26 நிதியாண்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சிலை குறித்து கூறியிருப்பாங்க. ரீசெண்டாக வெள்ளி விழா நிகழ்வானது திருவள்ளுவர் சிலைக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா திருவள்ளுவர் சிலை எப்போ திறக்கப்பட்டதுன்னா 2000வது ஆண்டில் தான் திறக்கப்பட்டிருக்கும். ஸோ அதற்கான வெள்ளி விழா நிகழ்வு ரீசெண்டாக இந்த டிசம்பர் 2 ஜனவரி 1 இதை நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த விழாவின் போது திருவள்ளுவர் சிலைக்கு ஒரு பெயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரறிவு சிலைன்னு பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எக்ஸாமில் பேரறிவு சிலை என ரீசெண்டாக பெயரிடப்பட்டது எதுன்னு கூட கேட்கலாம். இல்லைன்னா திருவள்ளுவர் சிலைக்கு என்ன மாதிரியான பெயர் தற்போதைய தமிழ்நாடு அரசால் பெயரிடப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். ஸோ இனிமேல் திருவள்ளுவர் சிலைன்னு அழைக்காமல் பேரறிவு சிலைன்னு அழைக்கணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு திட்டம். இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் என்ன கூறியிருப்பாங்கன்னா, இதுவரைக்கும் திருக்குறளானது 28 இந்திய மொழிகளிலும் 35 உலக மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடந்திருக்கும். அதில் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் பேசும் வெவ்வேறு 28 மொழிகளில் மொழிபெயர்க்க நிறைய பேர் முன் வந்துள்ளனர். இப்போ இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 45 வெவ்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்க்க போகிறாங்க.
ஸோ அதன் அடிப்படையில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டால் ஐநாவோட 193 உலக நாடுகளின் அலுவலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை பெறும் வகையில் திருக்குறள் அமையும். ஸோ அதற்கான ஒரு மொழிபெயர்ப்பு திட்டம் தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம். இதை யார் நிறைவேற்ற போகிறாங்கன்னா தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மற்றும் பிற கல்வி நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு திட்டத்தை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ இதற்கான காலம் வந்து 3 ஆண்டுகள். இதற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 133 லட்சம் ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3வது, தலை சிறந்த தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல் திட்டம். இது ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் முதல் படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 தமிழ் இலக்கிய நூல்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க போகிறாங்க. இதை யார் செயல்படுத்த போகிறாங்கன்னா 20க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற பன்னாட்டு மற்றும் இந்திய அளவிலான முன்னணி பதிப்பகங்களுடன் இணைந்து தமிழ்நாட்டு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் தான் இந்த திட்டத்தையும் வந்து நிறைவேற்ற போகிறாங்க. ஸோ இதற்காக முதல் கட்டத்துக்கு ரூபாய் 10 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த 5 வருடங்களில் ஆண்டுக்கு 100 நூல்கள் என 500 நூல்களை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தல் திட்டமானது செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து 4வது, இயந்திர மொழியாக்கல் மூலம் தமிழ் நூல்களை பதிப்பித்தல். இயந்திர மொழியாக்கல்னா மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மருத்துவம், பொறியியல் இது மாதிரியான உயர் தொழில்நுட்ப நூல்களை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் வந்து இந்த நிதியாண்டில் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து மின் பதிப்பாக்கம் செய்தல். பழந்தமிழ் ஓலைச்சுவடிகள், அரிய ஆவணங்கள் இது மாதிரியான இது மட்டும் இல்லாமல் முக்கிய ஆளுமைகளோட கையெழுத்து பிரதிகளை வந்து மின் பதிப்பாக்கம் செய்ய வந்து 2 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து தமிழ் புத்தக கண்காட்சி. சென்னையில் தான் ஃபஸ்ட்டு தமிழ் புத்தக கண்காட்சியானது நடைபெற்றது. அதற்கப்புறம் வந்து மாவட்டந்தோறும் வந்து இந்த புத்தக கண்காட்சியை வந்து விரிவுபடுத்தினாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் சில இந்திய நகரங்கள்லையும் சில வெளிநாட்டு நகரங்கள்லையும் நடத்த போகிறாங்க. அதை தான் இந்த வருட நிதியாண்டில் வந்து அறிவிப்பாக வெளியிட்டிருப்பாங்க. அதாவது தமிழர்கள் அதிகம் வசிக்கும் புதுதில்லி, மும்பை, பெங்களூரு, திருவனந்தபுரம், கொல்கத்தா ஆகிய இந்திய நகரங்கள், அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், கோலாலம்பூர், துபாய் ஆகிய வெளிநாட்டு நகரங்களில் தமிழ் புத்தக கண்காட்சிகள் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும். ஸோ இதற்காக நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து 7வது, வெளிநாடுகளில் வாழும் இளைய தமிழ் தலைமுறையினருக்கு தமிழ் மரபை வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க. அது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் நல வாரியம் மூலம் தான் இதை செயல்படுத்த போகிறாங்க. இந்த அயலக தமிழர் நல வாரியம் என்ன பண்ண போகிறாங்கன்னா தமிழ் மொழியையும் நாட்டுப்புற கலைகளையும் வந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய இளைய தமிழ் தலைமுறையினருக்கு வந்து பயிற்றுவிப்பாங்க. ஸோ இதற்காக 100 தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் கலைஞர்கள் வந்து நேரடி வகுப்புகள் வந்து நடத்துவாங்க. ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 10 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து 8வதாக பார்க்க போகிறது தமிழ் மொழி வளர்ச்சியில் உலக தமிழ் ஒலிம்பியாட். அதாவது செஸ்ஸை வந்து உலக அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த உலக தமிழ் ஒலிம்பியாட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி நடத்த போகிறாங்கன்னா கணினி வழி தேர்வு முறையில் ஆண்டுதோறும் நடத்த போகிறாங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இதர இந்திய நகரங்களில் உள்ள பள்ளிகள் மற்றும் உலக தமிழ் மையங்களில் பயிலும் மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்க வைக்கிறாங்க. இந்த உலக தமிழ் ஒலிம்பியாட்டோட முக்கிய நோக்கமே தமிழ் செம்மொழியோட பெருமையினையும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினையும் உலக தமிழ் இளைஞர்களிடையே பரப்புதல் தான். ஸோ இதில் வெற்றி பெறுவர்களுக்கான மொத்த பரிசு தொகை எவ்வளோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூபாய் 1 கோடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9வதாக நம்ம பார்க்க போகிறது மொழிகளின் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்க போகிறாங்க. அது எதன் பெயரில் வந்து அமைக்கிறாங்கன்னா அகரம். ஸோ அகரம்ங்கிற பெயரில் மொழிகளின் அருங்காட்சியகமானது உயர் தொழில்நுட்ப வசதியுடன் மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் வந்து அமைக்கப்படுகிறது. இந்த மொழிகளின் அருங்காட்சியகத்தோட முக்கிய நோக்கம் தமிழ் மொழியோட தொன்மை மற்றும் தொடர்ச்சியினை இளைய தலைமுறையினர் வந்து அறிந்து கொள்ளணும். அதற்காக தான் வந்து இந்த மொழிகளின் அருங்காட்சியகம் வந்து மதுரை உலக தமிழ் சங்க வளாகத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் வந்து இடம்பெறும்னா தமிழ் மொழிக்கும் இதர இந்திய மொழிகளுக்குமான உறவு அறிதல் வந்து உறவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய பழங்குடி மக்கள் பேசும் மொழிகள் குறித்த பதிவுகள் வந்து அங்கே இடம்பெற்றிருக்கும், அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்லாமல் பாறை ஓவியங்கள், கல்வெட்டுகள், அச்சுக்கலை வழியே கணினி தமிழ் வரையிலான தமிழ் மொழியின் நீண்டகால பயணம் குறித்த பதிவுகளும் அந்த மொழிகளின் அருங்காட்சியகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த அகரம்னு அழைக்கப்படுகிற மொழிகளின் அருங்காட்சியகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பண்பாட்டு டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த நிதியாண்டில் வந்து அறிவிச்சிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரீசெண்டாக நடந்த தொல்லியல் அகலாய்வுகளோட அடிப்படையில் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் இருந்துள்ளதை வந்து தொல்லியல் அகலாய்வுகள் வந்து உறுதி செஞ்சுள்ளது. ஸோ அதனால் நம்ம இனிமேல் வந்து என்ன பண்ணணும்னா
இந்திய நாட்டோட வரலாறை வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்தா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் கூறியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தமிழ் நிலப்பரப்பில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு உருக்கு தொழில்நுட்பம் இருந்துள்ளது என்பதை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இயர் பார்த்துக்கோங்க. அது என்ன தொழில்நுட்பம்னா இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம். அடுத்து ரெண்டாவதாக பார்க்க போகிறது 2025 to 26 இந்த நிதியாண்டில் எந்தெந்த இடங்களில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள போகிறாங்க, அதற்கான மாவட்டம், அந்த மாவட்டத்தில் என்ன ஊருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டணமருதூர், தென்காசி மாவட்டத்தில் கரிவளமந்தநல்லூர், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டத்தில் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதிச்சனூர், கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர். ஸோ இந்த இடங்கள்லாம் நாங்கள் வர நிதியாண்டில் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள போகிறோம்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சில வெளி மாநிலங்கள்லேயும் வந்து பல தமிழரோட பண்பாட்டு அடையாளங்களை தேடும் பயணம் விரிவடைந்திருக்கிறதுன்னு சொல்லி அது எந்தெந்த ஊர் எந்தெந்த ஸ்டேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. பாலூர் ஒடிசா, வெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா. ஸோ இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன ஊருங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் என்ன ஊர் அது எந்த மாநிலங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவதா தொல்லியல் பொருட்களில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் வந்து மேற்கொள்ள போகிறாங்க. நம்ம கண்டுபிடிச்ச தொல்லியல் பொருட்களில் உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக இந்த நிதியாண்டில் மட்டும் ரூபாய் 7 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரியான உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறாங்கன்னா, தொல் மரபணுவியல், ஏன்சியன் டிஎன்ஏ அனலைசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு, மெட்டலர்ஜிக்கல் அனலைசிஸ், நுண்தாவரவியல் மைக்ரோபாட்டனி, மகரந்த பகுப்பாய்வு போலன் அனலைசிஸ், துண்டொலி வெப்ப கால கணிப்பு, ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங், மண்பாண்டவியல், செராமிக் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான உயர் தொழில்நுட்ப ஆய்வுகள் வந்து தொல்லியல் பொருட்களில் மேற்கொள்ள போகிறாங்க. அதற்கு 7 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து நான்காவதான அறிவிப்பு விரிவான கடல் ஆய்வு. ஸோ இந்த ஆண்டு முதல் கட்டமாக காவிரி பூம்பட்டினம் முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் நாங்கள் விரிவான கடல் ஆய்வு மேற்கொள்ள போகிறோம். காவிரி பூம்பட்டினங்கிறது பூம்புகார், அதுதான் வந்து காவிரி பூம்பட்டினங்கிறது என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ஐந்தாவதாக உயர் தொழில்நுட்ப வசதிகள் கொண்டு புதிய அருங்காட்சியகம் அமைக்க போகிறோம். அதில் 2 அருங்காட்சியகம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று நொய்யல் அருங்காட்சியகம், இன்னொன்று நாவாய் அருங்காட்சியகம். நொய்யல் அருங்காட்சியகம் வந்து கொடுமணல் அகலாய்வுகளை முன்னிலைப்படுத்தி 22 கோடி மதிப்பீட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க. நாவாய் அருங்காட்சியகம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 21 கோடி மதிப்பீட்டில் சங்ககால பாண்டியரோட கடல் வழி வணிகத்தை சிறப்பிப்பதற்காக தான் இந்த நாவாய் அருங்காட்சியகமானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அமைய இருக்கிறது. அடுத்து ஐந்தாவதாக சிந்துவெளி பண்பாட்டு அரங்கம் வந்து அமைக்க போகிறாங்க. அது எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் வந்து அமைக்க போகிறாங்க. எதற்காக அமைக்கிறாங்கன்னா, சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்போட 100ஆண்டு நிறைவை ஒட்டி தான் இதை வந்து உருவாக்குறாங்க. அடுத்து ஆறாவதாக தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. அது 2 இடங்களில் வந்து உருவாக்குறாங்க. ஒன்று மாமல்லபுரம், இன்னொன்று திருவண்ணாமலை. இது எதற்காக உருவாக்குறாங்கன்னா, பிற மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தமிழரோட தொன்மை மற்றும் தொடர்ச்சியின் சிறப்புகளை வந்து அறிமுகம் செய்யணும். அதற்காக மாமல்லபுரத்திலையும் திருவண்ணாமலையிலையும் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகங்கள் வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்து ஏழாவதாக மரபுசார் கட்டிடக்கலை வடிவமைப்புடன் கூடிய ஒரு காட்சி அரங்கமானது சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்குன்னா, சிற்ப அமைதி, உடல் நெகிழ் தோற்றத்தன்மை, எழில்மிகு முத்திரைகள் கொண்ட சிற்ப திருமேனிகளை வெளிநாட்டவரும் கண்டு வியக்கக்கூடிய வகையில் தான் சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் ரூபாய் 40 கோடி மதிப்பீட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதுதான் பண்பாடு ரிலேட்டடாக இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவித்த முக்கியமான அறிவிப்புகள். அடுத்த டாபிக் ஊரக வளர்ச்சி. ஊரக வளர்ச்சி ரிலேட்டடாக இந்த நிதியாண்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கலைஞரின் கனவு இல்ல திட்டம். இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டமானது 2024 to 25 நிதியாண்டில் தான் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனுடைய இலக்கு என்னன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டோட ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரதல் தான் இந்த திட்டத்தோட இலக்காக இருக்கு. இதனுடைய முக்கிய குறிக்கோள் வந்து என்னன்னா, குடிசை இல்லா தமிழ்நாடு. இப்போ இந்த நிதியாண்டில் என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 2025 to 26 நிதியாண்டில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்ட 3500 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் செலவில் தான் கலைஞரின் கனவு இல்ல திட்டமானது கட்டித்தரப்போறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 1 லட்சம் வீட்டுக்கு 3500 கோடி வந்து இந்த நிதியாண்டுக்கு வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதே அளவு தான் போன நிதியாண்டிலையும் வந்து ஒதுக்கீடு செஞ்சாங்க. அடுத்து 2வதா பார்க்க போகிறது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டு கடைக்கோடி கிராமங்களையும் சென்றடையும் வகையில தான் தரமான சாலை வசதிகளை உருவாக்கணும். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்துக்கு ஈக்குவலா வந்து இந்த திட்டமானது இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2025 to 26 நிதியாண்டுல 6100 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் வந்து 2200 கோடி செலவுல வந்து மேம்படுத்த போறாங்க. இது மட்டும் இல்லாம மாநில நிதிக்குழு மானியத்துல இருந்து இந்த நிதியாண்டுக்கு 120 கோடி வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்படுங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து மூணாவது, 2001ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஊரக பகுதிகளில் கட்டப்பட்ட பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் வந்து கட்டித்தரப்போகிறாங்க. ஸோ இந்த நிதியாண்டில் 25,000 புதிய வீடுகள் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து கட்டித்தரப்படுங்கிறத இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து நான்காவது, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2. பொதுவாக அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட நோக்கமே கிராமங்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுதல் தான். அடிப்படை வசதிகள்னா குடிநீர் மேம்பாடு, சாலை இணைப்பு, தெருவிளக்கு அமைத்தல், மயானம் அமைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுதல் தான் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமாகும். ஸோ இந்த திட்டத்துக்கு 2025-26 நிதியாண்டில் 2329 கிராம ஊராட்சிகளில் 1087 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படுங்கிற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டில் எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 29,465 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதன் அடிப்படையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 29,465 கோடி ரூபாய். அடுத்த டாபிக், நகராட்சி நிர்வாகம். நகராட்சி நிர்வாகம் ரிலேட்டடாக 2025-26 நிதியாண்டில் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமானது 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே தமிழ்நாட்டோட நகர பகுதிகளின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுதல். நம்ம எப்படி கிராமப்புறத்தில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் பார்த்தோமோ அதே மாதிரி நகரப்பகுதிகளில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தில் என்னென்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்னா, வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, பொது சுகாதார மேம்பாடு, இணைப்பு சாலைகள் மேம்பாடு, தெரு விளக்குகள் அமைத்தல், நவீன மின்மயானம் அமைத்தல், நூலகம் மற்றும் கணினியுடன் கூடிய அறிவுசார் மையங்கள் அமைத்தல். இந்த மாதிரியான பணிகள் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வந்து மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 4 வருஷத்துல மட்டும் 4132 கோடி ரூபாய் அளவில் வந்து பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த நிதியாண்டுக்கு இந்த திட்டத்துக்காக ரூபாய் 2000 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து இரண்டாவது, நகர்ப்புற சாலைகள் மேம்பாடு. இந்த நிதியாண்டுல 6483 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 3750 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்த போறாங்கன்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக சென்னை மாநகராட்சியில 480 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க 570 கிலோமீட்டர் சாலைகளுக்கு. மதுரை மாநகராட்சிக்கு 130 கோடி ரூபாய், கோவை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பீடு வந்து, அதாவது இந்த சாலை பணிகளுக்காக மட்டுமே வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது, அடையாறு நதி மீட்டெடுத்தல் திட்டம். அடையாறு நதி மீட்டெடுத்தல் திட்டமானது தனியார் பங்களிப்புடன் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து தொடங்கப்பட இருக்கிறது. இந்த பணியை வந்து 30 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான்காவது, 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் வந்து அமைக்க போறாங்க. எங்க அமைக்க போறாங்கன்னா, சென்னை பெருநகர பகுதியில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் வந்து அமைக்க போறாங்க. எதற்காகனா, பருவநிலை மாற்றத்திலிருந்து மீட்கும் பொருட்டு தான் இந்த மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் வந்து அமைக்கிறாங்க. ஐந்தாவது, நதிக்கரை மேம்பாட்டு பணிகள். காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி போன்ற ஆறுகளோட நதிக்கரையில் அமைந்துள்ள திருச்சி, மதுரை, ஈரோடு, கோவை, திருநெல்வேலி ஆகிய மாநகராட்சி பகுதிகளில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து நதிக்கரை மேம்பாட்டு பணிகள் வந்து மேற்கொள்ள போறாங்க. ஆறாவது, முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம். முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் எங்க வந்து நடக்க போகுதுன்னா, சென்னையில தான் நடக்க போகுது. சென்னையில இருக்கிற அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் ஒன்னா இணைச்சு மாநகரில், அதாவது சென்னை மாநகரத்துல ஒரு சமமான அளவுல வந்து குடிநீர் வழங்குதலை வந்து இந்த திட்டத்தின் கீழே வந்து உறுதி செய்ய போறாங்க. ஸோ இது வந்து 3 ஆண்டுகளுக்கு வந்து செயல்படுத்த இருக்கிறது. இதற்கான நிதி ஒதுக்கீடு 2423 கோடி ரூபாய். அடுத்து, கூட்டு குடிநீர் திட்டம் மேம்பாடு. ஸோ இந்த ஆண்டு, அதாவது இந்த நிதியாண்டுல 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 102 குடிநீர் திட்ட பணிகள் வந்து மேற்கொள்ள போறாங்க. ஸோ இதனால 15 ஆண்டுகளுக்கு வந்து குடிநீர் வழங்கல் வந்து சீராக நடைபெறும்னு அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இந்த நிதியாண்டில் எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 26,678 கோடி ரூபாய் வந்து இந்த நிதியாண்டில் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து சமச்சீர் வளர்ச்சி. இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, 1, வடசென்னை வளர்ச்சி திட்டம். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே சென்னை மாநகரத்தோட சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்தல் தான். இந்த திட்டத்துக்கு கீழே 6,858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்படுதுன்னு நிதியமைச்சர் வந்து கூறியிருப்பார். அடுத்த இரண்டாவதாக, புதிய நகரம் வந்து அமைத்தல். அதாவது தமிழ்நாட்டில் கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு மக்கள் அதிக அளவில் இடம்பெயர்றாங்க. அதனால நகர்ப்புற தேவை வந்து அதிகமாகுது. ஸோ நகர்ப்புறங்களில் வந்து நம்ம பணிகள் வந்து அதிகமாக வந்து மேற்கொள்ளாமல்
புதிய நகரங்களை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தற்போதைய வல்லுநர்கள் வந்து கூறியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து சென்னைக்கு அருகில் 2000 ஏக்கர் பரப்பளவில் முதல் கட்டமாக ஒரு புதிய நகரம் வந்து உருவாக்க போகிறாங்க. அது உலகத்தர வசதிகளுடன் வந்து இந்த நகரமானது அமைய இருக்கிறது. இந்த நகரை அமைப்பதற்கான முதல் கட்ட பணிகள் வந்து யார் மேற்கொள்ள போகிறாங்கன்னா டிட்கோ தான் வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அடுத்த டாபிக் மகளிர் நலன். மகளிர் நலன் ரிலேட்டடாக இந்த நிதியாண்டில் என்னென்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விடியல் பயணம் திட்டம். பேருந்தில் பயணம் செய்வோரோட பெண்களோட சதவீதம் இந்த திட்டத்தால் 45% இருந்து 60% உயர்ந்துள்ளது. தினமும் சராசரியாக 50 லட்சம் மகளிர் வந்து பேருந்துகளில் இதுவரைக்கும் 642 கோடி பயணங்களை வந்து மேற்கொண்டுள்ளனர். மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வோட முடிவில் இந்த திட்டத்தால் பெண்கள் வந்து சராசரியாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 888 வந்து சேமிக்கின்றனர். ஸோ இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்துக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா ரூபாய் 3600 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த மாநில திட்டக்குழு ஆய்வோட முடிவில் எவ்வளோ அமௌண்ட் வந்து மாதத்துக்கு சேமிக்கிறாங்கன்னா 888. ஸோ பேருந்தில் பெண்கள் பயணம் செய்யும் சதவீதம் 45% 60% உயர்ந்திருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து 1.5 கோடி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு வந்து மாதம் வந்து 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிதியாண்டுக்கு இந்த திட்டத்துக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா ரூபாய் 13,807 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மூணாவதாக பார்க்க போகிறது புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தால் தற்போது 4,06,000 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து பெற்று பயனடைகின்றனர். 2024-25 கல்வியாண்டில் மட்டுமே உயர்கல்வியில் சேரும் மாணவிகளோட எண்ணிக்கை வந்து 19% அதிகரித்துள்ளதாம். அதாவது 40,276 மாணவியர் வந்து போன நிதியாண்டில், அதாவது கல்வியாண்டில் கல்லூரிகளில் சேர்ந்திருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சதவீதங்கிறத பார்த்துக்கோங்க, அது நமக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 19% வந்து போன கல்வியாண்டில் மட்டும் அதிகரிச்சிருக்கு. 2025-26 நிதியாண்டுக்கு புதுமை பெண் திட்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 420 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. புதுமை பெண் திட்டம் வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து கல்லூரிகளில் வந்து படிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அடுத்து நான்காவது சுய உதவிக்குழு. சுய உதவிக்குழு முதல்ல தருமபுரியில் 1989 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தான் தொடங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் 4.76 லட்சம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வந்து இயங்கி வருகின்றது. 2025-26 நிதியாண்டில் 10,000 புதிய சுய உதவிக்குழுக்கள் உருவாக்க போகிறதா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டில் ரூபாய் 37,000 கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க இலக்கையும் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 37,000 கோடி வங்கிக் கடன் இணைப்பு, இன்னொன்று 10,000 புதிய சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்க போகிறாங்க இந்த நிதியாண்டில். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள். ஏற்கனவே தமிழ்நாட்டில் 13 இடங்களில் 1,303 மகளிர் பயன்பெற வகையில் இந்த தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் வந்து இயங்கி வருகிறது. இந்த நிதியாண்டில் 10 இடங்களில் 800 மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து அமைக்க போகிறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து என்ன மாதிரியான முடிவு வந்து எடுத்திருக்காங்கன்னா, மாவட்டந்தோறும் இந்த தோழி விடுதிகள் அமைக்கணுங்கிறத ஒரு இலக்காக நிர்ணயித்து இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 6வது 3 மாணவியர் விடுதிகள் வந்து அமைக்கிறாங்க. எதற்காகனா உயர்கல்வியை நனவாக்கக்கூடிய வகையில், அதாவது கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராமப்புற மாணவிகள் வந்து அதாவது அவங்களுடைய உயர்கல்வி வந்து நனவாக்கணும். அதற்காக 2025-26 நிதியாண்டில் சென்னை, கோவை, மதுரையில் தலா 1000 மாணவியர் பயன்பெறக்கூடிய வகையில் வந்து இந்த 3 மாணவியர் விடுதிகள் வந்து அமைக்க போகிறாங்க. இதற்காக 275 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விடுதிகள் வந்து யார் பராமரிப்பாங்கன்னா, தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் தான் இந்த விடுதிகள் வந்து பராமரிப்பாங்க. இந்த தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் தான் இந்த தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகளையும் வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாணவியர் விடுதிகளில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி பிற்படுத்தப்பட்ட மாணவிகள், அடுத்து மிக பிற்படுத்தப்பட்ட மாணவிகள், ஆதி திராவிடர் மாணவிகள், பழங்குடியினர் மாணவிகள், சிறுபான்மையின மாணவியர்கள், இவங்களுக்கு இந்த ஹாஸ்டலில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து 7வது 3ஆம் பாலினத்தவர் நலன். 3ஆம் பாலினத்தவருக்கு இந்த நிதியாண்டில் இருந்து புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் விரிவுபடுத்தப்படுகிறது. ஸோ புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும் இனிமேல் 3ஆம் பாலினத்தவருக்கு வந்து அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வகையில், அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் இந்த நிதியாண்டிலேருந்து செயல்படுத்த போகிறாங்க. அடுத்து ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவரை வந்து ஈடுபடுத்த போகிறாங்க. ஸோ இதற்காக முதல் கட்டமாக
50 மூன்றாம் பாலினத்தவரை கொண்டு சென்னை, தாம்பரம், ஆவடி மாநகரங்களில் முதல் கட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த ஊர்காவல் படையில் இடம்பெறக்கூடிய மூன்றாம் பாலினத்தவருக்கு முறையான பயிற்சிகள் வந்து வழங்கப்படும். ஸோ மற்றவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ, அதாவது சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்களோ சம அளவில் அதே அளவில் தான் வந்துடும்னா சம ஊதியம், சம வாய்ப்புகள், சம முன்னுரிமைகள் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்குங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூன்றாம் பாலினத்தவருக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. ஊர்காவல் படையில் வந்து மூன்றாம் பாலினத்தவர் வந்து ஈடுபடுத்தப்பட போகிறாங்க. அடுத்த டாபிக் மூத்த குடிமக்கள் நலன். மூத்த குடிமக்கள் நலன் ரிலேட்டடாக என்ன மாதிரியான முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்கன்னா, அன்புச்சோலை மையங்கள் இவங்களுக்காக அமைக்க போகிறாங்க. இந்த அன்புச்சோலை மையங்களோட முக்கிய நோக்கமே மூத்த குடிமக்களோட முழுமையான பராமரிப்பை உறுதி செய்தல். ஸோ இவங்களுக்காக 25 அன்புச்சோலை மையங்கள் மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல் மாநகராட்சியில் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இந்த நிதியாண்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவியுடன் தான் பகல் நேர பராமரிப்பு மையங்களாக இந்த அன்புச்சோலை மையங்கள் வந்து இயங்க போகிறது. இந்த அன்புச்சோலை மையங்களில் முதியவர்கள் வந்து தோழமை உணர்வுடன் வந்து பராமரிக்கப்படுவார்கள். பயனுள்ள பணிகளில் வந்து முதியவர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுவார்கள். இவங்களுக்கு முக்கிய அம்சங்கள் என்னென்ன மாதிரியான அம்சங்கள் இங்கே இருக்குன்னா, பகல் நேர பராமரிப்பு உதவி, அத்தியாவசிய மருத்துவ வசதி ஏற்பாடுகள், பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இந்த அன்புச்சோலை மையங்களில் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக 25 அன்புச்சோலை மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்து குழந்தைகள் நலன். குழந்தைகள் நலன் ரிலேட்டடாக வந்து நிதியமைச்சர் பேசும்போது புறநானூற்று அதாவது நூலில் இருந்து ஒரு பாடல் வரியை வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன பாடல் வரினா, பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே. ஸோ இதை சொல்லி என்ன விளக்கம் கொடுத்துருப்பாருங்கன்னா, சங்க காலத்தை சேர்ந்த குறுநில மன்னர் ஒருவர் ஏழை எளியோரின் பசியை போக்கியதால் பசிப்பினியை போக்கிய மருத்துவராக போற்றப்படுகிறார். ஸோ நமக்கு எக்ஸாமில் லிட்ரேச்சர் பார்ட் ரிலேட்டடாக இந்த பாடல் கொடுத்துட்டு என்ன நூல்னு கேட்கலாம், அது என்ன பொருள்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைகள் நலன் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முதல்வரின் காலை உணவு திட்டம். தற்போது இந்த முதல்வரின் காலை உணவு திட்டமானது 30,992 அரசு பள்ளிகளிலும், ஊரக பகுதிகளில் 3,995 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 17.53 அதாவது 17.53 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டத்தால். இப்போ இந்த திட்டத்தை இந்த நிதியாண்டில் விரிவுபடுத்துகிறாங்க. யாருக்காக விரிவுபடுத்துகிறாங்கன்னா, நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கும் 3.14 லட்சம் மாணவர்களுக்கு வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. எந்த நிதியாண்டில்னா இந்த நிதியாண்டில். ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, 600 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த நிதியாண்டுக்கு. ஸோ இதுக்கு முன்னால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள், ஊரக பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் முதல்வரின் காலை உணவு திட்டத்தால் பயன்பெற்று வந்தாங்க. இந்த நிதியாண்டில் இருந்து நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து பயன்பெற போகிறாங்க. அதுதான் இந்த அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பாக இருக்குது. இரண்டாவதாக, குழந்தைகள் நல மையங்களுக்கு புதிய கட்டடங்கள் வந்து கட்டித்தர போகிறாங்க. வாடகை கட்டடங்களில் இயங்கி வரக்கூடிய 500 குழந்தைகள் நல மையங்களுக்கு சுமார் 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய கட்டடங்கள் வந்து கட்டித்தர போகிறாங்க. அடுத்து மூணாவது, ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்துக்கு 2025-26 நிதியாண்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, 3676 கோடி ரூபாய் அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக 2025-26 நிதியாண்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறைக்கு 8597 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடானது செய்யப்பட்டுள்ளது. அடுத்த டாபிக் பள்ளிக்கல்வி. பள்ளிக்கல்வி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, இந்த பள்ளிக்கல்வி ரிலேட்டடாக வந்து நிதியமைச்சர் பேசும்போது 1971-72 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவரோட வாசகம் ஒன்று வந்து கூறியிருப்பாங்க. அது என்னன்னா, இன்றைய அரும்புகள் நாளைய மலர்கள், இன்றைய மழலைகள் நாளைய நமது மரபு காக்கும் மாண்புறு செல்வங்கள், அவர்களை வளமோடு வாழ வைப்பது அரசு, ஆடவர் பெண்டீர் இம்மூவரின் ஒத்துழைப்பின் பார்ப்பட்டதாகும் அப்படிங்கிறத கூறியிருப்பாங்க. ஸோ இந்த லைன் வந்து யார் சொன்னாங்கன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. இது 1971-72 நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாசகமாகும். ஸோ இது யார் வந்து சொன்னாங்கிறத கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த லைனை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழே அரசு பள்ளிகளோட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தப்படுகின்றது. 2025-26 நிதியாண்டுக்கு இந்த திட்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, 1000 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க.
நமக்கு முக்கியமான பாயிண்ட்னா, அரசு பள்ளிகளின் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கவர்மெண்டால செயல்படுத்தக்கூடிய திட்டத்தோட பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ யாருடைய பெயரில் வந்து செயல்படுத்தலாம்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பேராசிரியர் அன்பழகன். அதே மாதிரி அரசு கல்லூரிகளோட மேம்பாட்டு திட்டம் வந்து யாருடைய பெயரில் செயல்படுத்தப்படுகிறதுனா, பெருந்தலைவர் காமராஜர் அவரோட பெயரில் தான் அரசு கல்லூரிகளோட மேம்பாட்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இரண்டாவதாக, பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பம் வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க. இது சும்மா என்னென்னங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கணினி ஆய்வகங்கள் வந்து மேம்படுத்த போகிறாங்க. 888 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வந்து தரம் உயர்த்த போகிறாங்க. 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்க போகிறாங்க. இதற்காக 65 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அண்ட் மூணாவது, கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 780 அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி, தேசிய சட்ட பல்கலைக்கழகம் உள்ளிட்ட தலை சிறந்த இந்திய கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளதாக நிதியமைச்சர் கூறியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 12 மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகையுடன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் பயின்று வருகின்றனர் அப்படிங்கிறதையும் கூறியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது தான் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டம். இந்த நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் வந்து விழிப்புணர்வு வந்து கொடுக்க போகிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 20 வகையான கல்வி பிரிவுகளில் 350க்கும் மேற்பட்ட பல்வேறு அகில இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள கல்வி உதவித்தொகையுடன் கூடிய பட்டப்படிப்பு வாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறாங்க. அதாவது மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்லேயும் பயில வைக்கணும். ஸோ அங்கே என்னென்ன மாதிரியான கல்வி வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிய வைக்கணும். அதை தெரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ முதல் கட்டமாக எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்கன்னா, 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 500 அரசு பள்ளிகளில் வந்து இந்த உயர்கல்வி குறித்த விழிப்புணர்வும் சிறப்பு பயிற்சிகளும் வழங்க போகிறாங்க. இது அந்த 500 அரசு பள்ளிகள் மட்டுமின்றி அருகில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் இந்த விழிப்புணர்வானது கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. ஸோ இந்த விழிப்புணர்வு வந்து நிறைவேற்றப்பட்டால் 9 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 1 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து முதல் கட்டத்தில் பயனடைவாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் குறைந்தது 2000 அரசு பள்ளி மாணவர்கள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த கல்லூரி கனவு திட்டம் வந்து, இந்த கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் வந்து ஏற்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு வந்து வெற்றி அடைஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் 2000 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதற்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 50 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த ஐந்தாவது, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம்னா சமக்ர சிக்ஷான்னு சொல்லுவாங்க. இந்த சமக்ர சிக்ஷா கீழே நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் மும்மொழி கொள்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான், அதாவது தேசிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நாங்கள் இந்த திட்டத்துக்கு கீழே கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்போம்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த திட்டத்துக்கு கீழே என்னென்ன மாதிரியான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழே எண்ணம் எழுத்தும் திட்டம், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி, தொலைதூர மாணவர்களுக்கு போக்குவரத்து படி, ஆசிரியர்களுக்கு ஊதியம், உயர்கல்வி வழிகாட்டி, கலை திருவிழா, கல்வி சுற்றுலா, இணைய வசதிகள் உள்ளிட்ட மாணவர் நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே தான் செயல்படுத்தப்படுது. ஆனால் இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்காம இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் மாநில அரசின் பங்களிப்பின் மூலம் வந்து இந்த திட்டத்தை இப்போதைக்கு செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதை வந்து சொல்லியிருப்பார் அவர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை பற்றி பேசும்போது பாவேந்தர் பாரதிதாசனோட வைர வரிகளை வந்து அவர் பேசியிருப்பார். ஸோ இந்த பாவேந்தர் பாரதிதாசனோட வைர வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். அதாவது அமௌண்ட் கொடுக்காம இருக்காங்களே, ஸோ அதனால் வந்து தற்போதைய தமிழ்நாட்டு முதல்வர் இந்த மாதிரி தான் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த லைனை வந்து சொல்லியிருப்பாங்க. தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும் என்ற பாரதிதாசனின் வைர வரிகளை நினைவு கூற விளைகிறேன்னு நிதியமைச்சர் கூறியிருப்பாங்க. நமக்கு இந்த லைன் வந்து யார் சொன்னாங்கிறத பார்த்துக்கணும் நம்ம. ஸோ யார் இதை சொன்னாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். ஸோ சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்த ஆறாவது, புதிய நூலகங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. ஆல்ரெடி மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ திருச்சியிலும் கோவையிலும் மாபெரும் நூலகம் வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து 1 லட்சம் புத்தகங்கள் மற்றும் மாநாட்டுக்கூட வசதிகளுடன் 3 இடங்களில் வந்து நூலகம் வந்து அமைக்கப்பட போவதாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடலூர், இன்னொன்று சேலம், இன்னொன்று திருநெல்வேலி. இப்போ இந்த நிதியாண்டுக்கு மட்டும், அதாவது 2025-26 நிதியாண்டுக்கு மட்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து மொத்தமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா ரூபாய் 46,767 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க.
ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்த்துக்கோங்க இந்த நிதியாண்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு. அடுத்த டாபிக் உயர்கல்வி. உயர்கல்வி ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் இந்த நிதியாண்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிண்டி பொறியியல் கல்லூரி பற்றி ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த கிண்டி பொறியியல் கல்லூரியானது 1794 மதராஸ் நில அளவையர் பள்ளின்னு தொடங்கப்பட்டுச்சு. 1859 தான் பொறியியல் கல்லூரியாக மாறி இருக்குங்கிறத கூறியிருப்பாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அண்ணா பல்கலைக்கழகம் ரிலேட்டடாக ஒரு செயல் திட்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசையில் முதல் 10 இடங்களுக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து பிடிக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உலக அளவிலான QS தரவரிசையில் முதல் 150 இடங்களுக்குள் வந்து இடம்பெற செய்யணும். இந்த மாதிரியான ஒரு செயல் திட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்காக பலர் ஒத்துழைப்புடன் 5 ஆண்டுக்குள்ள 500 கோடி ரூபாய் அளவிலான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும்ங்கிறத அறிவிப்பை வந்து வெளியிட்டிருப்பாங்க. மூணாவது, தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதி. இந்த தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதி இதன் மூலம் வந்து தொழில் நிறுவனங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து செயல்படும். அதாவது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் அவங்களுடைய பொருட்களோட வடிவமைப்பு, அது ரிலேட்டடாக ஆராய்ச்சி, அது ரிலேட்டடாக புத்தாக்கம், இது ரிலேட்டடாக வந்து செயல்படுத்த, உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்த இந்த 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த தொழில் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க நிதியானது உருவாக்கப்படும்னு இந்த நிதி ஒதுக்கீட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது, அரசு பல்கலைக்கழகங்களோட நிதி பற்றாக்குறையை குறைப்பதற்காக தொகுப்பு நிதி வந்து 700 கோடி ரூபாய் வந்து உயர்த்தி வழங்க போகிறாங்க. சிறப்பு தொகுப்பு நிதியம்னு ஒன்று 200 கோடி ரூபாயில் உருவாக்க போகிறாங்க. இந்த சிறப்பு தொகுப்பு நிதியம் மூலம் சில தளங்களில் வந்து உரிய முன்னேற்றம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த சில தளங்கள் என்னன்னா, அரசு பல்கலைக்கழகங்களோட கல்வி செயல்பாடுகள், ஆராய்ச்சி திறன் மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான தொடர் பயிற்சி, பாடத்திட்ட மேம்பாடு, தேர்வு முறை, நிர்வாக சீர்திருத்தம். இந்த தளங்கள்லாம் சிறப்பு தொகுப்பு நிதியம் மூலம் வந்து முன்னேற்றம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதற்காக 200 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து 5வது, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வந்து இந்த கல்வியாண்டில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. அது என்னென்ன மாதிரியான புதிய பட்டப்படிப்புகள்னா, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி, எந்திரவியல், ரோபோட்டிக்ஸ், சுற்றுச்சூழல் பொறியியல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மின் வாகன தொழில்நுட்பம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜி, மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் இந்த கல்வியாண்டில் இருந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. ஸோ இதற்காக 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறன்மிகு மையங்கள் வந்து அமைச்சு இந்த படிப்புகளை வந்து முறையாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அறிமுகம் செய்ய போகிறதாக அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 6வது, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பட்டப்படிப்புகள் வந்து இந்த கல்வியாண்டில் அறிமுகம் செய்ய போகிறாங்க. அது என்ன புதிய பட்டப்படிப்புகள்னு பார்த்தோம்னா, அதாவது எந்த துறைகளிலிருந்து புதிய பட்டப்படிப்புகள் அறிமுகம் செய்ய போகிறாங்கன்னா, ஒன்று திறன்மிகு உற்பத்தி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இணைய பாதுகாப்பு, சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்வொர்க்கிங், உணவு தொழில்நுட்பம், ஃபுட் டெக்னாலஜி, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பம், ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, ஆளில்லா வான்கலம் மின் வடிவமைப்பு, ட்ரோன் டிசைன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரியான வளர்ந்து வரும் துறைகளிலிருந்து புதிய பட்டப்படிப்புகள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் இந்த கல்வியாண்டில் வந்து அறிமுகம் செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது நம்ம பார்க்க போகிறது பெருந்தலைவர் காமராஜர் அரசு கல்லூரி மேம்பாட்டு திட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து நான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தோட கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த திட்டத்துக்கு இந்த நிதியாண்டில் எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா, 300 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், இது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தோட அந்த மற்ற காலேஜஸ், அது எல்லாத்துலேயும் வந்து அடிப்படை வசதிகள் வந்து உருவாக்க போகிறாங்க. அடுத்து 8வது, 7.5% உள் இட ஒதுக்கீடு. 7.5% உள் இட ஒதுக்கீடு யார் கொடுக்குறாங்கன்னா, பொறியியல், வேளாண்மை உள்ளிட்ட தொழில் படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்காக இந்த உள் இட ஒதுக்கீடானது 2021 முதல் 22 கல்வியாண்டிலிருந்து வழங்கப்பட்டு வந்து வருகிறது. ஸோ இந்த இடஒதுக்கீட்டை பெறும் மாணவர்களுக்கான மொத்த கல்வி செலவை வந்து கவர்மெண்ட் தான் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 41,038 மாணவர்கள் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷன் கீழே பயன்பெற்று வராங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கல்வி ஆண்டுக்கு 550 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் எப்போதுலேருந்து கொடுக்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. 2021 to 22 கல்வியாண்டுலேருந்து வழங்கி வராங்க. அடுத்து 9வது நம்ம பார்க்க போகிறது புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் வந்து இந்த நிதியாண்டில் தொடங்க போகிறாங்க. அதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. அது எந்தெந்த இடங்கள்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை, நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், சென்னை மாவட்டத்தில் ஆலந்தூர், விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர், சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை, தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம். ஸோ இந்த 10 இடங்களில் புதிய அரசு மற்றும் அறிவியல் கலை கல்லூரியானது
தொடங்க போகிறதாக இந்த நிதியாண்டு சொல்லியிருக்காங்க, இந்த நிதியாண்டு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது என்ன அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்கன்னா, சென்னை அறிவியல் மையம் அமைக்க போகிறாங்க. இதற்கான மதிப்பீடு 100 கோடி ரூபாய். இந்த சென்னை அறிவியல் மையமானது சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். இதை யார் உருவாக்க போகிறாங்கன்னா, கவர்மெண்ட்டும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் இணைந்து இதை உருவாக்க போகிறாங்க. யார் வடிவமைக்கிறாங்கன்னா, சிங்கப்பூர் அறிவியல் மையம். ஸோ இந்த சென்னை அறிவியல் மையத்தோட முக்கிய நோக்கமே மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கணும், இளைய தலைமுறையினருக்கு புதிய தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகம் செய்யணும். ஸோ அதற்காக சென்னை அறிவியல் மையமானது அமைக்க போகிறாங்க 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். அடுத்து 11, அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்கள் 2 இடங்களில் உருவாக்க போகிறாங்க. ஒன்று கோவை, இன்னொன்று சென்னை. யாரோட இணைந்து உருவாக்க போகிறாங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் போன்ற புகழ்பெற்ற இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து இந்த அடிப்படை அறிவியல் மற்றும் கணித ஆராய்ச்சி மையங்களை கோவையிலையும் சென்னையிலையும் அமைக்க போகிறாங்க. ஸோ இதற்காக 100 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஒட்டுமொத்தமாக 2025 to 26 நிதியாண்டில் உயர்கல்வித்துறைக்கு எவ்வளோ அமௌண்ட் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 8494 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நான் முதல்வன் திட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் முதல்வன் திட்டம் பார்த்தோம். அது பள்ளிக்கல்விக்கு கீழே வெளியிடப்பட்ட ஒரு அறிவிப்பு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு விஷயத்தை விரிவுபடுத்தியிருப்பாங்க, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் முதல்வன் திட்டமானது தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களோட கனவு திட்டம். இந்த திட்டமானது மார்ச் 1, 2022 தொடங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 41.38 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். இதில் 1 லட்சம் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பயிற்சி பெற்ற மாணவர்களிலிருந்து கடந்த ஆண்டு மட்டும் 1.04 லட்சம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஒன்றிய குடிமைப்பணி தேர்வுகளுக்கு பயிற்சியும் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகி, அதாவது முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களில் ப்ரிலிம்ஸ் ரெடியாகக்கூடிய மாணவர்களில் 1000 மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 10 மாதங்களுக்கு ரூபாய் 7500, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் ரெடி ஆகிற பசங்களுக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது அந்த மாணவர்களுக்கு. இப்போ இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது ப்ரிலிம்ஸு மெயின்ஸுக்கு மட்டும் ஊக்கத்தொகை வழங்கிட்டு வந்ததை இப்போ மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ ரெடி ஆகக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ரூபாய் 50,000 வழங்க போகிறதா விரிவுபடுத்தியிருப்பாங்க. ஸோ இதற்காக ரூபாய் 10 கோடியானது நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். கடந்த நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் 3.8 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வருவதாக இதில் கூறியிருப்பாங்க. அடுத்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயில உதவித்தொகை. அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றணும். ஸோ அதற்காக பட்டய மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பயில உதவித்தொகை வழங்க இந்த நிதியாண்டில் ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து உயர்கல்வி நனவாக்க வங்கிக் கடன் வழங்க போகிறாங்க. ஸோ இந்த நிதியாண்டில் 1 லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 2500 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்குதலை இந்த கவர்மெண்ட் உறுதி செய்ய போகிறதா ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருப்பாங்க. மொத்தமாக நம்ம 180 பேஜஸில் கிட்டத்தட்ட 64 பக்கங்கள் நம்ம முடிச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய பக்கங்களை ஒரு 2 வீடியோவை போடலாம், இல்லைனா ஒரே வீடியோவை கூட நான் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். அப்படி முடியலைன்னா நான் 2 வீடியோவை கூட நான் போடுறேன். அண்ட் இதற்கான பிடிஎஃப் 3 பார்ட் இல்லைனா 2 பார்ட் முழுசாக முடிஞ்ச பிறகு நான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். அண்ட் நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருப்பேன், அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தமிழ் மொழி வளர்ச்சியில் உலக தமிழ் ஒலிம்பியாட் பற்றி பேசும்போது செஸ் ஒலிம்பியாட் பற்றி பேசிட்டேன். அது தமிழ் ரிலேட்டடாக உலக அளவில் ஒரு போட்டி நடத்தி அதில் பரிசு தொகை கொடுக்கறது தான் உலக தமிழ் ஒலிம்பியாட். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் தான் தப்பாக நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. அண்ட் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதற்கான பிடிஎஃப் ஒட்டுமொத்தமாக முடிஞ்ச பிறகு நான் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.